16வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்க பாருங்க. அப்ப பிதா வாஞ்சிப்பது நம்ம மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும் என்றா சொல்லுங்க. கிறிஸ்து வீட்டு இருக்கிற இடமான மேலான இடத்தில் உள்ளதே. பேதுரு என்ன நினைச்சிருப்பான், ஐயோ ஆண்டவர் என் மேல ரொம்ப அன்பு காட்டும், என்ன பாராட்டுவாங்க, ஏன்னா ஐயோ ஏசப்பா மரிக்க கூடாதே என்று சிந்திக்கிற ஒருவனாவது கூட்டத்துல இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சிந்திப்பாங்க. ஏசப்பாவுக்கு உங்களுடைய பரிதாபம் தேவையில்லை. சிலுவை, அவருடைய கல்வாரி சிலுவையை நினைத்து நம்ம பரிதாபப்படவோ துக்கப்படவோ அல்ல கர்த்தர் அழைத்தது. மாறாக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த வெற்றியை கொண்டாடும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்காக மரித்தாரே என்று நினைத்து அழலாம். ஆமென். ஐயோ ஏசப்பா இப்படி மறுத்துட்டாரே அப்படின்னு நினைச்சு ஆமென் யாரோ பரிதாபப்படாது. ஆமென். அதனால் அதனுடைய ஞாபகார்த்தமாக நானும் கொஞ்ச நேரம் சிலுவையை சுமக்கலாம் அப்படி சொல்லி ஆமென் ஆண்டவரை ஒருபோதும் இனி யாருக்கும் பிரியப்படுத்த முடியாது. கர்த்தர் அதிகமாக மன மகிழ்ச்சி அடைவது அந்த சிலுவையினுடைய வெளிப்பாடில் நடக்கிற ஒரு தலைமுறை. உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க, இனி மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கும்படியாக அல்ல தேவனுக்குள் இருப்பதை சிந்திக்கும்படியாகவே அப்பா என்னை